ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி குயிக்காக ஒரு ரெசிபி பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்கான ஒரு ரெசிபி பார்க்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன ரெசிபின்னு. ஆமாங்க, நம்ம தக்காளி சாதம் தான். எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் எப்படி பண்ணுறோங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இதுக்கு தக்காளி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ கிட்டத்தட்ட ஒரு படி அளவுக்கு சாதம் இதுக்கு வடித்து கிளறலாம். சூப்பராக இருக்கும் அந்த சாதம். இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி இப்போ இல்லாமல் வடித்து வச்சுருங்க ஒரு பக்கமாக. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வெங்காயம், அப்புறமா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ நல்லா அரிஞ்சு வச்சுக்கலாம். அரிஞ்சு வச்சுட்டு இந்த ரெசிபிக்கு மேக்ஸிமம் பூண்டு போட்டுக்கோங்க. வெறும் பூண்டு அப்படியே முழுசாக சேர்த்துறாதீங்க. லைட்டாக ஒரு சின்னதாக தட்டி போடுங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியை அப்படியே நீட்டமாக கட் பண்ணி போட்டுறாதீங்க. தக்காளியை 2ஆக கட் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க. தக்காளி வணங்குறதும் சூப்பராக இருக்கும். அதுக்கு பேசாமல் மிக்சிலேயே அடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மிக்சியில் அடித்தாலும் நல்லா இருக்காது, எங்களுக்கு அது பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி கட் பண்ணி இதெல்லாம் ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுட்டா செய்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் என்ன பண்ணலான்னா, இதை ஒரு பக்கமாக கட் பண்ணி வச்சாச்சு. பூண்டெல்லாம் உரித்து வச்சாச்சு. இனிமேல் செய்ய போகிறது தான். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுமாரி இது காரத்துக்கு என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த வரமிளகா 2 தான் போட்டிருக்கேன். 2 வரமிளகா இதுவே நல்ல காரமாக இருக்கும். அப்புறம் தட்டின பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயத்தோடு நல்லா இப்போவே என்ன சேர்த்துருங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டு சேருங்க. நல்லா அரோமாவாக சூப்பராக இருக்கும், வாசனையாக. இதை நல்லா பிச்சு போட்டுட்டு இதை ஒரு வணக்கிட்டு இதிலே மஞ்சள் தூளும் சேர்த்துருங்க. அந்த எண்ணெயிலே மஞ்சள் பச்சை வாசனை போயிடுச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்து ஒரு வணக்கி விட்டுருங்க. நிறைய பேர் இந்த மாதிரி முழுசாக தக்காளியை சேர்த்தா வேகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸும் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி தக்காளி போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயோட ஒரு வணக்கி விட்டுருங்க. ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணுங்கிறதுலாம் இல்லை, நான் சொல்கிறது ஆயிலே ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு சின்ன டிப்ஸ் தான். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி, எல்லா பக்கமும் உப்பு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஆல்ரெடி தக்காளியே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, தக்காளியில் இருக்க தண்ணி ப்ளஸ் உப்பு வேறையாக போட்டிருக்கோம் இல்லையா, இதை என்ன பண்ணணுன்னா இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தட்டை போட்டு, இல்லை தட்டோ ஒரு மூடியோ ஏதோ ஒன்று போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ இந்த தக்காளி எதுவுமே தண்ணி ஊற்றாத மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ தட்டை போட்டு மூடி ஒரு சிம்லே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுங்களேன். நடுவில் திறந்து பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்தால் அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெந்து போய் தண்ணி விட்டு வரும். தண்ணி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியும் இதில் நம்ம துளி கூட தண்ணி சேர்க்கல. அந்த தண்ணி இன்னும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி சாதத்தில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம்னா, இந்த தண்ணியோடு நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா அப்படியே பச்சை வாசனையாக ரொம்ப ராவாக நல்லாவே இருக்காது. அதனால் தக்காளி தொக்கு செய்கிறப்ப மட்டும் நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக தக்காளி விட்டு வர தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வணக்கி விடணும். வணக்கி விட்டுட்டு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். ஏதோ ஒரு பக்கமாக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த செஞ்சோம் இல்லையா, அந்த வானல்லையே கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டு தேவைப்படுற அளவுக்கு தக்காளி தொக்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த தக்காளி சாதம் டிஃபன் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபன் பாக்ஸு இல்லை எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்கன்னா காலையிலே செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இது நல்ல வெயில் டைமில் செஞ்சு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரு மழை காலம் அந்த மாதிரி டைம்லாம் எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும். நல்லா வாய்க்கு ருசியாக நல்லா உரப்பு காரஞ்சாரமாக நல்லாயிருக்கும். ஏன்னா மழை காலத்தில் தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஏதாவது நல்லா காரஞ்சாரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல் இருக்கும், அதுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு எல்லாேருக்கும் ஆம்லேட் கேட்டாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு நானும் ஒரு ஆம்லேட் போட்டு தக்காளி சாதம் சாப்பிட்டுட்டு தான் இதை எடிட் பண்ணேன். தக்காளி சாதம் சூப்பர். என் ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் தக்காளி சாதத்துக்கு என்ன சைட் டிஷ் வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.